வணக்கம் நண்பர்களே. சோழர்கள் பகுதி 10. இப்போ நம்ம 9வது பகுதியில் இந்த பொன்னியின் செல்வன் எவ்வளோ பெரிய பித்தலாட்டமான ஒரு கதை அப்படின்றத பற்றி அதோட 2 கல்வெட்டு ஆதாரங்களையும் காமிச்சு இப்போது கல்கி அதில் எத்தனை வேலை ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னோம். உடனே கீழே கமெண்ட் வழக்கமாக வர மாதிரி என்னென்னா அதுலேயும் ஒரு ஆள் XYன்னு வேறு பேரான். உங்கள் முழுமையான உண்மையான பேர் சொல்கிறதுக்கே உங்களுக்கு பப்ளிக்கில் சொல்ல பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு ஏதோ ரொம்ப ஒரு பொதுநலன் நோக்கு கொண்டவர் மாதிரிலாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? முதல்ல உங்களுடைய உண்மையான பேரில் வாங்க. உங்கள் ஃபோட்டோவை வைங்க, அது இதெல்லாம் கூட சொல்ல. ஒரு பேராவது வச்சுட்டு வாங்க, அது பொய்யோ உண்மையோ. XYன்லாம் பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்குது. அவருக்கு பார்ப்பனர்களை நான் திட்டக்கூடாது, அவ்வளோதான். அது ஒன்று தான் அவருடைய ஒரே லட்சியம். சரி, அது அவர் இருந்துட்டு போகிறாரு, அதை விட்டுருவோம். இந்த பொன்னியின் செல்வன் காலத்தில் தான் இந்த ஃப்ராடு ஆரம்பிச்சுதா? சோழர்கள் வரலாற்றை மாற்றுவது திரிப்பதுன்றது ஆரம்பிச்சுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. இது சோழர்கள் காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பார்ப்பனர்கள் சோழர்களோட காலத்திலேயே அவங்க அந்த வரலாற்றை எப்படியெல்லாம் தங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிக்கிறதுன்றதுக்கு உண்டான வேலையை அப்பயே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. அப்படி திரித்த ஒரு விஷயந்தான் என்னன்னா, ராஜராஜ சோழன் தனக்கு பதவி வேண்டாம், சித்தப்பா பதவியில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதாக இவங்க ஆதாரம் காட்டக்கூடிய செப்பேடு. இவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு செப்பேடில் இருக்குங்க. செப்பேடில் இருக்குது, ரைட்? ஆமாம், இல்லைன்னு நானும் சொல்லலை, இருக்குது. அது எந்த செப்பேடில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாலங்காட்டு செப்பேடுன்னு சொல்லுவாங்க. அந்த திருவாலங்காட்டு செப்பேடில் தான் இந்த வரி வருது. அதான் நீயே ஒத்துக்கிறியப்பா இந்த வரி வருதுன்னு, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் கல்கி மேலே பாயிற நீ? அவர் ஏன் பொய் சொல்கிறாருன்னு பாயிறேன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வரலாற்று சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் 2 விஷயமாக பிரிப்பாங்க. அது ஒன்று தொல்லியல், இன்னொன்று வரலாற்றியல். தொல்லியல்ன்றது என்னென்னா, ஒரு பழைய பொருளை கண்டுபிடிச்சு அது இத்தனை ஆண்டுகள் பழமையானது, அதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதோட அந்த தொல்லியல் துறையோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வரலாற்று அறிஞர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுக்கிட்டு வரலாறை எழுதுவாங்க. புரியுதுங்களா? இது ஒரு வெறும் ரெக்கார்டு, இதில் ஒன்றுமே இருக்காது. இந்த தேதியில் இந்த விஷயம் நடந்தது, இந்த செய்தி நடந்தது, அவ்வளோதானே எழுதியிருக்கோம். அதெல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று கம்பைன் பண்ணி இதில் இந்த செப்பேட்டில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த செப்பேட்டில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த இதில் கல்வெட்டில் இப்படி இருக்குது, இப்போ இது எல்லாத்தையும் கோர்த்து பார்த்தோம்னா இப்படி ஒரு வரலாறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எழுதுகிறவங்க வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள். இதில் என்ன இருக்குன்றதை மட்டும் அப்படியே கொடுக்குறவங்க தான் தொல்லியல் துறையை சேர்ந்தவங்க. சரிங்களா? அதை நம்ம முதல்ல கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுப்போம். சரி, நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு திருவாலங்காட்டு செப்பேடில் இந்த லைன் வருது. என்ன வருது? மக்களின் ஆதரவு இருந்தாலும் ராஜராஜன் தனக்கு பதவி வேண்டாம்னு ஒதுங்கிக்கிட்டான் அப்படின்னு வருது. அந்த லைன் வருதுன்னு நானும் சொல்கிறேன், அது இருக்குது. ஆனால் அப்போ என்ன பிரச்சனை எனக்கு? நான் ஏன் அதை பொய்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திருவாலங்காடு செப்பேடு பார்த்திங்கன்னா 2 பகுதியாக இருக்குது. ஒன்று சமஸ்கிருத பகுதி, இன்னொன்று தமிழ் பகுதி. ஸோ நம்ம இப்போ பொதுவாக நம்மலாம் என்ன நினைப்போம், ஏதோ ஒரு புக்கு வருது, அது இங்கிலீஷில் ஒரு எடிஷன் வருது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம்னா எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எழுதினார். காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்னு அது தமிழில் போட்டாங்க. அப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கிறது என்னது, ஒரு புக்கு இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குன்னா 2 ஒரே செய்தி தான் சொல்லும். இது இங்கிலீஷில் இருக்கும், இது தமிழில் இருக்குது. சரி தானே? அப்போ செப்பேடு ஒன்று சமஸ்கிருதத்தில் இருக்குது, இன்னொன்று தமிழில் இருக்குது. 2ஐயும் சேர்த்து திருவாலங்காட்டு செப்பேடுன்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இங்கே சமஸ்கிருதத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேஷனாக இருக்கும், இல்லை இங்கே தமிழில் என்ன இருக்கோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படின்னு தானே நினைப்போம். இப்போ இந்த திருவாலங்காட்டு செப்பேடு என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல சமஸ்கிருத பகுதியை பார்ப்போம். இந்த சமஸ்கிருத பகுதி பார்த்திங்கன்னா எடுத்தோடனே எப்படி ஆரம்பிக்கும்னா,
தெய்வ துதி பாடல்களோட எல்லாம் சேர்த்து ஆரம்பிக்கும். அதாவது மகாவிஷ்ணுவின் மார்பினில் லக்ஷ்மி குடியிருக்கும் வரையில், இந்த சூரியன் உதித்து கொண்டே இருக்கும் வரை, இந்த நிலா காய்ந்து கொண்டே இருக்கும் வரை, எல்லா காலத்திலையும் 33 தேவர்கள் இந்த சோழர்களை ஆசீர்வதிப்பார்கள், அப்படி இப்படின்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லீனியேஜ், அதாவது வாரிசு பட்டியல் மாதிரி ஒரு பட்டியலை ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த பட்டியல் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. அந்த பட்டியல் வந்து இப்படி தான் தொடங்கும். முதலில் சூரியன் இருந்தான், பிறகு அவனுக்கு மகனாக மனு வந்தான், அதற்கு மகனாக இஷவாகு வந்தான், அவனுக்கு பின்னாடி விகுக்ஷின்னு வந்தார், அப்புறம் புரஜயா, காக்ஷிவா, ஆரியமான், துந்துமாரா, யுவனசுவா, மந்தாத்ரி, முசுகுந்தா. இந்த முசுகுந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு வரும். அதுக்கு துவாரகையை வந்து காலையவனன்னு ஒருத்தன் துரத்திட்டு வந்து கேப்சர் பண்ண வந்தப்போ சண்டையில் வந்து கிருஷ்ணர் பயந்து ஓடிடுவார். இல்லை, ஓடிடுவார்னு தான் மகாபாரதத்துலேயே இருக்குது, நான் சொல்லலை. ஓடி போய் என்ன பண்ணுவார், ஒரு குகையில் ஒழிஞ்சுப்பார். அந்த குகையில் வந்து இந்த முசுகுந்த சோழன் வந்து தவம் பண்ணிகிட்ருப்பான். அவன் தவத்தை யாராவது கலைச்சிட்டாங்கன்னா அவர் கண்ணை திறந்து பார்த்தாலே எரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு தெரியுமா. அதனால் முசுகுந்த சோழனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். அப்போ காளையவனன் வந்து இப்படி முக்காடு போட்டு உட்காந்துருக்கிறது வந்து முசுகுந்த சோழன் இல்லை, அவர் தான் கிருஷ்ணர் நினச்சிட்டு எட்டி ஒரு உதவிட்டானா. அவர் கண்ணை திறந்து பார்த்தோன்னே காளையவனன் செத்துட்டானோடனே முசுகுந்த சோழனுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிருஷ்ணர் ஊருக்கு போயிட்டாருன்னு ஒரு கதை வரும். அப்புறம் அவர் பையன் வல்லபா, அப்புறம் பிரித்துலக்ஷா, தீர்க்கபாகு, சந்திரஜித், சங்கீர்த்தி, ரஞ்சப்பா, அப்புறம் சத்யவரதா. இந்த சத்யவரதன் தான் வந்து மகாபாரதத்தில் வர்றவர், அதாவது பீஷ்மருக்கு அப்பா. அப்புறம் ருத்ரஜித், அப்புறம் சிபி. இவர் சிபி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புத்த மதத்தில் உள்ள கதையில் உள்ளவர். அவர் தான் தொடையிலேருந்து கறியை வெட்டி புறாவோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக கழுகு கொடுத்தாருன்னு புத்த கதையில் வர்றவர். அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறமா இவரை தான் மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாருதா, துஷ்யந்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துஷ்யந்தன் சகுந்தலை, காட்டில் விஸ்வாமித்திரர் பொண்ணு சகுந்தலையை லவ் பண்ணவர் துஷ்யந்தன். அப்போ அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் பரதா. அப்புறம் சோழவர்மா, ராஜகேசரி, பரகேசரி, சித்ராஸ்வா, அப்புறம் சித்ராதவன். இந்த சித்ராதவன் தான் என்ன பண்ணாராம், பகீரதன் வந்து வட இந்தியாவில் தவம் செஞ்சு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இவர் இங்கே தவம் செஞ்சு காவேரியை கொண்டு வந்தார். அப்போ பிள்ளையார் இதுனா காக்கா வேஷத்தில் வந்து அகத்தியர் கமண்டலத்தை தள்ளி விட்டு அதனால் வந்த காவேரியை வேற ஒரு காவேரின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சித்ராதவனுக்கு பின்னாடி சூரகுரு, அப்புறம் வியாக்கர கேது. அதாவது சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா வியாக்கரா அப்படின்னா வயாகரா இல்லைங்க, வியாகரான்னா புலின்னு அர்த்தம். இந்த வியாக்கர கேது காலத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து புலி சின்னம் வச்சுக்க ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் நரேந்திரபதி, வாசு, விஸ்வஜித். அதாவது இந்த சமஸ்கிருத செப்பேடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45-50 லைன் தான் வரும். அதில் 4வது அதாவது 3 வரியும் வந்து அந்த பக்தி நாராயணன் இவங்களெல்லாம் பாராட்டுறது. அப்புறம் 4வது வரியில் ஆரம்பித்து 40வது லைன் வரை இந்த இதுவரை சொன்ன பேர்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிகருக்கே வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் பெருநர் கிள்ளி வந்தார், அப்புறம் கலிகாலன் அப்படின்னு வந்தார் அப்படின்னு. இது வந்து அவர் பேர் வந்து கரிகாலன்னு இவங்களுக்கு தெரியாது. அவருக்கு ஆக்சுவல் பேர் வந்து கரிகால் வளவன் திருமாவளவன் கரிகால் பெருவளத்தான் அப்படிங்கிறது தான் ஃபுல் பேர். இந்த திருமாவளவன் கரிகால் பெருவளத்தான் அப்படின்ற பேர் வந்து இது நம்ம பட்டினப்பாலையில் வரும். இவங்களுக்கு அது தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து கலிகாலன்னு இருக்கும்னு வச்சுக்கிட்டாங்களா, இல்லை வேணும்னே மாற்றிக்கிட்டாங்க. அதாவது கலியை அழிக்க வந்தவன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கோச்செங்கண்ணன். இந்த கோச்செங்கண்ணனுக்கு அப்புறம் விஜயாலயன் வந்தார். அதுக்கப்புறம் ஆதித்தன், அப்புறம் பராந்தகன், ராஜாதித்யன், கண்டராதித்யன், அரிஞ்சயன், சுந்தரன். இல்லை, நான் இங்கே ஒரு பேரை விட்டுட்டேன். சுந்தரனுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலன், அப்புறம் ராஜராஜன் வேண்டான்னு சொல்ல உத்தம சோழனுக்கு அப்புறம் திருப்பி ராஜராஜன் வந்தது, அப்புறம் ராஜேந்திரன், அப்புறம் கங்கை கொண்டான்.
இப்போது இந்த லிஸ்ட்டு இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இதில் என்னெல்லாம் இன்கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு பாருங்கள். இன்கன்சிஸ்டன்சினா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் பிச்சுக்கிட்டு போகிறது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜாதித்யன் வரும்போது என்ன தெரியுமா சொல்லும், சண்டையில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வரும். எந்த சண்டையில்? அந்த தக்கோலம் போர் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது அந்த 3ஆம் கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க, இல்லை கண்ணாரத்தேவன்னு சொல்லுவாங்க, அந்த ராஷ்டிரகூட மன்னனை. தக்கோலத்தில் அவன் கூட நடந்த சண்டையில் ராஜாதித்தன் செத்து போயிட்டார் அப்படின்றதுக்கு தெளிவாக வேறு ஒரு கல்வெட்டு இருக்குது. அது என்னன்றதையும் நம்ம அப்பவே பார்த்தோம். அவர்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தர் வேலன் குமாரன் ஒருத்தர் நம்ம திருவொற்றியூர் கோயிலில் எழுதி வச்சா கல்வெட்டு இருக்குது. ஆனால் இவங்க செப்பேட்டில் என்ன எழுதி வச்சுருப்பாங்க, ராஜாதித்தன் போரில் வென்றார் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணி செத்துட்டார் அப்படின்வாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டார் அவர். அப்புறமா கண்டராதித்தன் வந்தார், அப்புறமா அரிஞ்சயன் வந்தார், சுந்தர சோழன் வந்தார். அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அதில் ஒரு சின்ன சொதப்பலை என்னென்னா, சுந்தர சோழர் வந்ததுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் ஆட்சி செஞ்சார்னு வரும். ஆதித்த கரிகாலன் ஆட்சி செஞ்சது உண்டு தான். ஆனால் சுந்தர சோழர் சாவறதுக்கு முன்னாடியே ஆதித்த கரிகாலன் செத்துட்டார். ஏன்னா ஆதித்த கரிகாலன் செத்ததுக்கப்புறம் தான் சுந்தர சோழரே சாகுறாரு. அப்போ ஆர்டர் படி சொல்கிறதா இருந்தால் சுந்தர சோழர் ஆதித்த கரிகாலன் செத்தாருன்றதை சொல்லி ஆகணும். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுந்தர சோழர் மறைவுக்கு பிறகு, அப்படியே தான் அந்த செப்பேட்டில் இருக்கும், சுந்தர சோழர் மறைவுக்கு பிறகு ஆதித்த கரிகாலன் ஆட்சி செய்தார். அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் இறந்தவுடன் அவர் தம்பி ராஜராஜ அருள்மொழிவர்மனை எல்லோரும் மன்னராக வேண்டும் என்று மக்கள் எல்லோரும் விரும்பினாலும் பக்தி மார்க்கத்துக்கு செல்ல முடிவு செய்தார் அப்படின்னு ஒரு லைன் வருது. இந்த 69வது லைன் இது. அந்த இதில் சமஸ்கிருத பகுதியோட 69வது லைனில் வர்ற லைன் தான் என்னது, இவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உத்தம சோழன் வந்தார். உத்தம சோழன் ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் ராஜராஜனே ஆட்சிக்கு வந்தார். ஏன் ஆட்சிக்கு வந்தார் மறுபடியும்? அப்போ உத்தம சோழனோட பையன்லாம் மறுபடியும் வந்திருக்கணும். உத்தம சோழனுக்கு ஒரு பையன் இருந்திருக்காரு. அந்த பையன் ராஜராஜ சோழனோட அமைச்சர் பட்டியலில் ஒரு மந்திரியாக தான் வேலை பார்த்துருக்கிறார். அப்புறம் அவங்க அப்பாவே ராஜாவாக இருக்கும்போது பையன் ராஜாவாகாமல் எதுக்கு வேற ஒருத்தர்கிட்ட போய் அவன் மந்திரியாக வேலை பார்க்கணும்? இது ஒரு இன்கன்சிஸ்டன்சி ஆகுதுங்களா? இதை விட ஒரு பெரிய டமால் டுமில் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவோட எல்லா பகுதியும் வென்றுட்டார். வென்றதற்கு பிறகும் இந்த வெற்றிகளில் மன திருப்தி அடையாமல் கங்கையையே வெற்றி கொண்டால்தான் நமக்கு பெருமை அப்படின்னு முடிவு செய்து இங்கே இருந்து கங்கை வரை படையெடுத்து சென்று அங்கே உள்ள மன்னர்களை வென்று அங்கே கங்கை நதியில் இருக்கும் பெரும் பகுதியான நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்று ஒரு ஊரை நிர்மாணித்து அந்த ஊர் முழுவதும் கங்கை நீரால் அபிஷேகம் செய்தார், தெளித்து புனிதப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான மேட்ரு இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த செப்பேடு எதுக்குன்றதுக்கு அப்புறமா இப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த சோழ பரம்பரையில் வந்த ராஜேந்திர சோழன் ஜனநாத பிரம்மாதிராஜன் என்ற ஒரு பார்ப்பனர் தலைமையில், புத்திசாலியான ஒரு பார்ப்பன தலைமையில் அவர் மங்களகரமான செயல்களை செய்து கொடுக்க பழையனூர் என்ற கிராமத்தை திருவாலங்காடு கோயிலுக்கு தேவதானமாக கொடுத்தார். அதன் பின்னர் யானை மேல் ஏறி ஊர்வலம் வந்தார் அப்படின்னு முடிச்சிருக்கோம் இந்த சமஸ்கிருத பகுதி. சரிங்களா? இது சமஸ்கிருத பகுதி இப்படி இருக்கட்டும். இதோட சமஸ்கிருத பகுதி இப்படி இருக்குன்னா இதோட டிரான்ஸ்லேஷன் தானே தமிழில் இருக்கணும். தமிழில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். தமிழில் சொல்கிற செய்தி என்னன்னு பார்ப்போம். அது நமக்கு வேறு சில தகவல்களை சொல்லுது பாருங்கள். இதோட தமிழ் பகுதி இப்படி தான் ஆரம்பிக்குது. கோனேரி இம்மை கொண்டான்
முடிகொண்ட சோழபுரத்து சனி மண்டபத்து நமக்கு ஆண்டு 6வது நாள் 120 நாள் இருக்க ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவிற்கோட்டத்து பழையனூர் நாட்டு பழையனூர் உடையார் திருவாலங்காடு உடையார் கோயிலில் அம்மனாச்சியாக்கு தேவதானம் இட வேண்டுமென்று மகாஷேவ பிடாரன் நமக்கு சொன்னமையால் ஈகாட்டு கோட்டத்து கிழக்கற்றியூர் நாட்டு அம்மைசேரி நன்செய் புன்செய் நத்தம் உட்பட நிலம் 14 செட்டமங்கலம் நத்தமும் ஆற்றுப்படுகை புன்செய் உட்பட நிலம் 11 ஆக நிலம் 25 வேலியும் அம்மை நாச்சியாருக்கு இந்நாள் முதல் முன்புடையாரையும் பழம்பெறையும் தவிர்த்து திருநாமக்காணி இறையிலி தேவதானமாக இட்டோம். இப்படிக்கு வரியிலும் இட்டோம். இந்த தமிழ் பகுதி ஆரம்பிக்கிறதே இப்படி தாங்க ஆரம்பிக்கும். என்னுடைய ஆட்சியின் 6வது வருடம் 120வது நாள் இந்த மகாபிடாரன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். இவராக தூக்கிலாம் கொடுக்கல. அந்த திருவாலங்காட்டு கோயிலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு பிடாரன்னு வருது. அந்த ஒரு வார்த்தை எனக்கு வாசிக்க தெரியல. வேக அப்படின்னு இருக்குது. அந்த மகாவேவ பிடாரன் வந்து இந்த கோயிலுக்கு வருமானம் இல்லைங்க, இந்த கோயிலை நடத்த முடியல, அதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு வந்து கேட்டதனால் என்ன பண்ணோம், இந்த ஒரு இடத்துல ஒரு 14 வேலியும் இன்னொரு இடத்துல ஒரு 10 வேலி நிலமும் இந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு அதை வரியிலும் இட்டோம், எழுதியும் வச்சோம். எங்களுடைய ஆர்டர்னு சொல்லி எழுதியும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இது ஒரு பார்ட்டு. இதுக்கு மேலே இன்னொரு வேலையும் அவர் செஞ்சுருக்கிறார். அது என்ன வேலைன்னு பார்ப்போம். இது வந்து இன்னொரு பிளேட்டு. அங்கே என்ன சொல்லுது பாருங்கள். பழையனூர் நாட்டு பழையனூரின் தலைமாறு சிங்களாந்தக சருபதி மங்கலத்து சபையாருக்கு ஊர் கொடுப்பதாக இப்பழையனூர் ஆண்டு 6வது முதல் வெறுமுதலாய் இவ்வூரால் சிங்களாந்தக சருபதி மங்கல தொடுங்கட இறை கட்டின பொன் 590 களஞ்சி குன்றியும் இச்சிங்களாந்த சருபதி மங்கலத்தின் ஆண்டு 6வது முதல் சுருக்கி இவ்வூர் விஷயமாய் வருகின்றபடி ஆண்டு 6வது முதல் தவிர்த்து வெள்ளான் வகையாக இறக்கி வெள்ளான் வகையால் ஊர் இறை கட்டும்படி இவ்வூர் இறை கட்டத தவிர்த்து இவ்வூர் முன் இருந்தபடி பள்ளியும் உட்பட நெல் 3280 கலன் என கலன் 7 குருணி அப்படின்னு முடியுது. அதாவது இது என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த கோயிலுக்கு அவர் அந்த பிடாரன் வந்து நிலம் கேட்டார். வந்து அந்த இடத்துல ஒரு 14 வேலி எடுப்பா, இந்த ஏரியாவில் ஒரு 10 வேலி, மொத்தம் 25 வேலி நிலம். ஒரு வேலி வந்து கிட்டத்தட்ட 4 ஏக்கர் சொல்லுவாங்க. 100 ஏக்கர் நிலம் மொத்தமாக கொடுத்துருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட நிலம்ன்றதை விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நன்செய் நிலம், புன்செய் நிலம், நத்தம்னா ஊர் நத்தம்னு அப்போல்லாம் இருக்கும். இப்போல்லாம் இருக்கான்னு தெரில. அதாவது ஆடு மாடெல்லாம் மேயறதுக்கு உண்ட இடம். அது யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது ஆடு மாடு மேயறதுக்கு, அதை வேறு யாரும் எதுக்கும் பயன்படுத்தவும் கூடாது. ஆடு மாடு மேய்ச்சலுக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஊர் நத்தம் அப்படிம்பாங்க. அந்த 3 வகையான நிலங்களும் கலந்த இடத்த 25 வேலியை தூக்கி இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த நிலத்துக்கு கிழக்கு பக்கம் என்ன இருக்குது, மேற்கு பக்கம் என்ன இருக்குது, அது பெரிய செப்பேடு.
உட்காந்து படித்தோம்னா அதுவே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடணும் வைங்களேன். அந்த கிழக்கு எல்லை எது, மேற்கு எல்லை எது, தெற்கு எல்லை எது, வடக்கு எல்லை எதுன்னு எல்லாத்தையும் பிரித்து அதுக்கு உண்டான எல்லா அளவுகளையும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி என்ன நடந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்தவர் அங்கே பார்க்குறாரு, அந்த கோயிலை சுற்றி 3 பக்கமும் இருக்கிறது பூரா சதுர்வேதி மங்கலம். அந்த சதுர்வேதி மங்கலம்ன்ற வார்த்தை தான் நமக்கு இந்த கல்வெட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சருபதி மங்கலம் அப்படின்னு வருது. அந்த சருபதி மங்கலம்னா என்ன? அது ஏற்கனவே பார்ப்பனர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த நிலம். அதாவது இதுக்கு முன்னாடி யாரோ கொடுத்துருக்குறாங்க. யார் கொடுத்துருக்குறாங்கன்னா கேரளாந்தகன்னு யாருக்கு பேர்? கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம்னு வச்சுருக்காங்க. அதாவது கேரளாவை போய் ஜெயித்ததுக்கு அந்த பட்டம் கொண்ட ஒரு ராஜா எதுக்கோ கொடுத்துருக்கிறாரு. கேரளாந்தக சதுர்வேதி மங்கலமாக அந்த 3 பழையனூரை சுற்றி ஒரு 3 ஏரியாவும் இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 3 ஏரியாவையும் பழைய சதுர்வேதி மங்கலமாக இனிமேல் கிடையாது. இந்த சதுர்வேதி மங்கலமாக இருக்கும்போது அவ்வூர் மக்கள் செலுத்திய வரி, யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு செலுத்திய வரி 598 களஞ்சி குன்றினா பொன். 598 களஞ்சி பணமாக கோல்டாக வரி கட்டிகிட்டு இருந்திருக்காங்க வருஷம். அதில் என்ன சொல்கிறார்? அதன் நிலை இறக்கி வேளாண் வகையாக மாற்றுகிறோம் அந்த நிலங்களை. இதுவே சதுர்வேதி மங்கலம்லாம் கிடையாதுப்பா, அது எல்லாத்தையும் வேளாண் வகை நிலமாக மாத்திரம். நீங்கள் இனிமேல் மக்கள்லாம் அந்த வரியை இறக்குறோம், குறைத்து இந்த இவ்வளோ தங்கம்லாம் யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேணாம். நீங்கள் நேராக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணுக்கு போதும். இவ்வளோ களைஞ்சி இத்தனை கலன் நெல் நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு மாற்றிருக்கிறாரு. புரியுதுங்களா? இவர் வந்தது கோயிலுக்கு தானம் கொடுக்க. ஆனால் இவ்வளோ சதுர்வேதி மங்கலம் இருக்குன்றதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த சதுர்வேதி மங்கலம் ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த நிலத்தை பூரா என்ன பண்ணியிருக்காரு, வேளாண் வகை நிலமாக மாற்றுங்க. வேளாண் வகை நிலம்னா ரெகுலராக உள்ள அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்குள்ள நிலமாக மாற்றி 598 களஞ்சி பொண்ணை நீங்கள் கட்டினது பதிலாக அவங்க நெல் கூட வாங்க மாட்டாங்க போல இருக்காங்க இருந்த பார்ப்பனர்கள். வெறும் பொண்ணு மட்டும் தான் கொடுங்கன்னு இருக்காங்க. அந்த பொண்ணெல்லாம் நீங்கள் இனிமேல் கெட்ட வேணாம். அதுக்கு பதிலாக 3280 களம் நெல்லை வழியாக கட்டினீங்கன்னா போதும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி அது சதுர்வேதி மங்கலமாக எவனோ கொடுத்து வச்சுருக்கிறான். ராஜராஜனும் கொடுக்கல, ராஜேந்திரனும் கொடுக்கல. ராஜராஜன் கொடுக்கலன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்னா, ராஜராஜன் கொடுத்துருந்தா அவர் எழுதி வச்சுருப்பார்ல, அதையும் பார்ப்போம் பின்னாடி. இது ராஜேந்திரன் காலத்தில் உள்ளது. அவர் கொடுக்கல. ஏற்கனவே இவங்க சதுர்வேதி மங்கலமாக வச்சிட்டு இருந்ததை அதுவும் 598 களஞ்சி தங்கமாக கொடுக்கணுமா. அப்போ இந்த விவசாயம் என்ன பண்ணணும், வேலை செஞ்சு விவசாயம் பண்ணி அதை நெல்லாக்குனது மட்டும் இல்லை, அந்த நெல்லை கொண்டு போய் விற்கிறது கூட அவங்களுக்கு முடியாதான். இவரே போய் விற்று அதை பொண்ணாக்கி பொண்ணை தான் கொண்டாந்து கொடுக்கணும் இவர்கிட்ட அங்கே சதுர்வேதி மங்கலத்துக்கு. அப்படி இருந்திருக்கு. இப்போ இவர் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, அதையெல்லாம் எடுத்துகிட்டு நீ இனிமேல் யாருக்கும் பொண்ணும் கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாம், அரசாங்கத்துக்கு இனிமேல் நேரடியாக வரி கட்டுங்க போதும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டுருந்துருக்கிறார். இது ஒரு இடத்துல போட்டதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த செப்பேடோடு சேர்ந்து அந்த செய்தியும் உள்ளே வந்துருச்சு. இல்லைனா அந்த மற்ற இடத்துல இது மாதிரி எத்தனை சதுர்வேதி மங்கலத்தெல்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல. இது முதல் சதுர்வேதி மங்கலம் கேன்சல் பண்ணதோட செப்பேடு. சரிங்களா? வழக்கமாக நம்ம கேள்விப்பட்டது பூரா சோழர்கள் பார்ப்பனர்களுக்கு சதுர்வேதி மங்கலம் கொடுத்தாங்க, பிரம்மதேயம் கொடுத்தாங்கன்றது மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள். ஆனால் இந்த செப்பேட்டில் இப்படி தான் இருக்குன்றதை இது வரை ஏன் நம்மக்கிட்ட சொல்லலை? ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தொல்லியல் துறையில் இருக்கவங்க வேலை வேறு, வரலாற்று அறிஞர்கள்ன்றவங்க வேறு. அவங்களுக்கு இதில் இப்படி தான் இருக்குன்றதை எடுத்து எழுதி நம்மள்கிட்ட கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொடுத்தா அவங்களுக்கே அது கஷ்டமாயிடும். நம்ம சோழர்கள் காலத்தில் இது மாதிரி தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வெளியே தெரிஞ்சிடும். அதை ஏன் நம்ம வெளியே சொல்லிக்கிட்டோன்னா அவங்க சொல்லாமல் வெறுமனை இந்த சமஸ்கிருத பகுதியை மட்டும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் பகுதியை நமக்கு சொல்கிறதே இல்லை. சரிப்பா, சமஸ்கிருத பகுதியில் யாரோ ஜனநாத பிரம்மாதி ராஜன் ஒருத்தர் வந்தார், அவரை பற்றி நீ ஒன்றுமே சொல்லியேன்னு கேட்கலாம். அது அந்த தமிழ் பகுதியோட கடைசி பகுதிக்கு வருவோம். அதில் பாருங்கள், யானை வந்துதா, அங்கே இங்கேயும் யானை வந்தது. எதுக்கு வந்ததுன்னு பார்ப்போம். சொல்லுது பாருங்கள். பழையனூர் நாட்டு
பழையனூர் பிடி சூழ்ந்து பிடாகை நடப்பிக்க கண்காணி ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து நங்கருமாரையும் சோழமண்டலத்து அருமொழி தேவ வளநாட்டு வண்டாளை வெளூர் குற்றத்து சிரரா முருடையான் பெருமான் அம்பலத்தாடியான உதய மாத்தாண்டமும் வெந்த வேளானையும் புறவு வரி திணைக்களம் ஜெயம் கொண்ட சோழமண்டலத்து புலியூர் கோட்டத்து மாங்காடு நாட்டு மழிசை காட்டு மழிசை கிளான் மானன் அரியற்றையும் பட்டன் ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து அந்த இடத்துல அந்த எழுத்துக்கள் சரியா இல்லை, ஏதோ ராஜராஜ அப்படின்னு ஏதோ ஒரு மங்கலத்து சிறு நாணலூர் செந்த பிரான் பட்டனையும் பேர் தந்தோம். தாங்களும் இவர்களோடு நின்று எல்லை தெரித்து காட்டி பிடி சூழ்ந்து படாகை நடந்து களவும் கள்ளியும் நாட்டி அறவோலை செய்து அப்படின்னு முடியுது. இதில் எத்தனையோ பேர் இருந்தது பாருங்கள். இந்த அருமொழி தேவநாட்டு வண்டாளை கூற்றத்து சிராரமுடையான் பெரும்பான் அப்படின்னு ஒருத்தர், உதய மாத்தாண்டன்னு ஒருத்தர், அப்புறம் புறவு வரி திணைக்களம்னு சொல்லி ஒருத்தர், புலியூர் கோட்டத்து மாங்காடு நாட்டு மழிசை கிளான் மானன். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மண்டலத்தில் ராஜேந்திர சோழன்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அரசு அதிகாரிகள். இந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் ராஜா சொன்ன இடம் இதான்ப்பா அப்படின்னு சொல்லி யானையை வச்சு, அதாவது பிடினா பெண் யானை, படாகைனா அதை வச்சு நடத்தி கூட்டு போகிறது, ஒரு இடத்துல கல் நடுறது, இது இந்த கிழக்கு எல்லை அப்படின்னு நட்டு அங்கேருந்து அந்த யானையவே நடத்தி கூட்டிகிட்டு போய் அங்கே மறுபடியும் ஒரு கல்லை நட்டு, இது மாதிரி 4 மூலைக்கும் கல்லுகளை நட்டு வச்சு, அந்த கல் நட்டது மட்டும் இல்லாமல் அந்த எல்லைக்கு கோடு போடணும்ல, அதுக்கு கள்ளி செடியை நட்டுருக்காங்க. அதுலேயும் பாருங்கள், கள்ளி செடி காட்டி அப்படின்னு கள்ளி செடியை நட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதை தான் வேலின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த அந்த கல்லை சுற்றி இருக்கிற கள்ளி செடியோட வேலிக்கு உட்பட்ட அந்த நிலம் பூரா இந்த கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், சரி அந்த இவர் எங்கே போனார் ஜனநாதர் அப்படின்றீங்களா, அது அந்த பகுதியை எடுக்க மறந்துட்டேன். அந்த ஜனநாத பிரம்மாதிராஜன் அது வேறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டத்தை விடக்கூடாது. ஏன்னா அவங்க எப்போவுமே அவங்க பேரை போடும்போது பிரம்மாதிராஜன் போட்டுப்பாங்க. அப்போ அதுலேயே வித்தியாசம் இருக்கலாங்க. அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் வேறு, இவங்க வேறு, மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு உயர்வு இருந்திருக்குல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமஸ்கிருத பகுதியில் மட்டும்தான் இந்த பிரம்மாதிராஜன் பேர் வருது, தமிழ் பகுதியில் வர்றதில்லை. தமிழ் பகுதியில் வெறும் ஜனநாதன் தான் இருக்குது, வெறும் ஜனநாதன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஜனநாதன் என்ன பண்ணாராம், இவங்க இந்த வேலையெல்லாம் செய்யும்போது அவர் ஒரு தேர்ட் பார்ட்டி விட்னஸாக இருந்திருக்கிறார். நம்ம இந்த இதில் நிலப்பத்திரப்பதிவுலாம் பண்ணும்போது கடைசியாக ஒருத்தர் கையெழுத்து போட சொல்லுவாங்களே, சாட்சி கையெழுத்து போடுங்கன்னு, அது மாதிரி தேர்ட் பார்ட்டி விட்னஸ். அவர் தேர்ட் பார்ட்டி விட்னஸாக இருந்தார். நீங்கள் தமிழ் இதில் எழுதியிருக்கு. எதனால அதுலேயும் குறிப்பாக அவரை தேர்ட் பார்ட்டி விட்னஸாக போட்டிருக்காங்கன்னா, இந்த கேரளா அந்த சதுர்வேதி மங்கலத்தை மொத்தமாக தூக்கிட்டாங்க. அப்போ தூக்குனதே எங்களுக்கு தெரியாதுங்கலாம் சொல்லக்கூடாது. அதனால் இந்த ஜனநாதர்னு ஒருத்தரை கூட்டு வச்சு நீ சாட்சி கையெழுத்து போடுன்னு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆனால் சமஸ்கிருத பகுதியில் என்ன சொல்லியிருக்கு, ஜனநாத பிரம்மாதிராஜன் மங்களகரமான வார்த்தைகளை சொல்லி மங்கள சின்னங்களை எல்லாம் கொண்டாந்து கொடுத்து வரவேற்று அதன் மூலமாக பழையனூர் ஊரை தூக்கி கோயிலுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு போயிருக்கு. பழையனூர் ஊரையும் கொடுக்கல, பழையனூர் ஊரில் ஒரு 25 வேலி நிலத்தை மட்டும் கோயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் இப்போ மட்டும் கோயிலுக்கு டொனேஷன்லாம் பண்ணுறது இல்லையாண்ணா, அது மாதிரி அந்த ராஜா அந்த கோயிலுக்கு அதை அம்மை நாச்சின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த திருவாலங்காட்டில் தான் பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு கோயில் சன்னதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை காரைக்கால் அம்மையார் தான் அந்த கோயிலில் கும்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயிலை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு ஒருத்தர் பூசாரியாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் பேர் பிடாரன்னு தான் இருக்குது. அவர்
இந்த கோயில் வந்து நடத்த முடியல, நீங்கள் வந்து ஏதாவது தானம் இடம் கொடுங்க அப்படின்னு போய் கேட்ட உடனே சரின்னு வந்து பார்த்துட்டு அந்த 25 வேலி நிலத்தையும் கொடுத்து இதை வச்சு நீங்கள் கோயிலை பார்த்துக்கங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு, அதை வாயாலையும் சொல்லி வரியிலும் இட்டு அப்படின்னு சொல்லலாம் வந்துச்சு பார்த்திங்களா, எழுதி கொடுத்துட்டு பார்த்தா அதுக்கு இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சதுர்வேதி மங்கலம் பூரா சும்மா இவனுங்க ஏன் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 598 களஞ்சி. அதாவது ஒரு கணக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 2 களஞ்சி 1 பவுனு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கிராம் ஒரு களஞ்சின்னு குத்துமைப்பாக சொல்லுவாங்க. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், 598 களஞ்சின்னா 600 களஞ்சின்னு வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 300 பவுனு 300 சவரன் தங்கம் வந்து இவங்க சௌரியத்துக்கு வரி வசூல் பண்ணணுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க பூரா ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. ராஜேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் இனிமேல் கொடுக்க வேண்டாம், இதை வேளாண் வகை நிலமாக மாற்றுறேன் அப்படின்னு மாற்றி சட்டம் போட்டிருக்காரு. அப்போ ராஜேந்திரன் வந்து அங்கே ஏற்கனவே இருந்த சதுர்வேதி மங்கலம் அந்த பிரம்மதேயத்தை அந்த பிரம்மதேயம்ன்ற ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணி ரெகுலராக சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலமாக அதை மாற்றி அதோட வரியும் பொண்ணில் கட்ட வேணாம், நீங்கள் நெல்லில் கட்டினாலே போதும். அதை 3290 கலம் நெல், அந்த கலம்னுக்கு இப்போ உள்ள மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு உடனே எனக்கு தெரில வைங்க. மொத்தத்தில் புரிஞ்சுக்கணும், தங்கமாக வந்து பார்ப்பனர்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து சட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், இனிமேல் நீங்கள் வெறும் நெல்லாக நேராக அரசாங்கத்துக்கு கட்டுங்க போதும் அப்படின்ட்டுருக்காரு. இதை மட்டும் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, மங்கள சின்னங்களோடு வந்து யானையில் ஊர்வலம் வந்தார். யானையில் எதுக்கு ராஜா என்ன வெட்டியார் உட்காந்துருக்கிறார் வந்து யானையில் ஊரில் அப்படி ஊர்வலம் வர்றதுக்கு அவங்க ஆஃபீஸர் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு போய் யானையில் போயிருக்காங்க, எதுக்கு மக்கள் பார்க்கட்டும்னு. நடந்து போகும்போது ஏதோ அளக்கிறதுல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு யானை மேலே உட்காந்துருந்துருக்காங்க. யானையில் போகும்போது தூரத்துலேருந்து பார்த்தாலும் கரெக்டாக தான்ப்பா போகுது அப்படின்னு பார்க்க தெரியும். போனதும் இல்லாமல் கல் நட்டி கள்ளி செடியை நட்டு அதுக்கு வேலி போட்டு இதைத்தான் இந்த ஏரியா அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இது ஒன்று தான் ஃப்ராடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, முதல்ல இவர் வந்து தேர்ட் பார்ட்டி விட்னஸாக வந்தவர் வந்து என்னவோ அவர் தான் அந்த மொத்த ஈவெண்ட்டுக்கே அவர் தான் ஹெட்டு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. எழுதி வச்சு யானையை வச்சு கோயிலை சுற்றி வந்தாருன்ற மாதிரி ஏதோ அப்படியே ஆம்பிகுவஸாக ஒன்று எழுதி வச்சுட்டாங்க. சரி, அது ஒரு ஃப்ராடுன்னு வச்சுப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சதுர்வேதி மங்கலத்தோட ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ற விஷயத்த சமஸ்கிருத பகுதியில் சொல்லவே இல்லை. அதை சொல்லவே இல்லை. அதை அன்றைக்கும் செப்பரேட்லையும் சொல்லலை, இன்றைக்கி இருக்கிற வரலாற்று ஆசிரியர்களும் நமக்கு அதை சொல்கிறதில்ல. சரி, மூணாவது என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து இந்த தமிழ் பகுதி ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுது, எமக்கு ஆண்டு 6 அப்படிங்குது. அதாவது எமக்கு ஆண்டு 6னா நான் ஆட்சிக்கு வந்து 6வது ஆண்டு அப்படின்றார். ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்து 1014 ஆட்சிக்கு வந்தாருன்னா எமக்கு ஆண்டு 1020ன்னு வைங்க. 1020 தான் இந்த வேலை நடந்திருக்கு. இந்த வேலையை பற்றி செப்பரேட் எழுதி வச்சுருக்காரு. எதுக்காக அதை செப்பரேட்டில் எழுதினாருன்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இது ப்ரைவேட் டாக்குமெண்ட். இப்போ கவர்மெண்ட்லேருந்து பொதுவாக ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அது ஜிஓ எல்லா இடத்துலையும் வரும், டிவியில் வரும், பேப்பரில் வரும், நியூஸ் பேப்பரில் ஆட் வரும், எல்லாத்துலேயும் வரும். அது மாதிரி பொதுவான ஒரு செய்தி சொன்னால் கல்வெட்டு அடித்து வெளியே வைக்கிறாங்க. ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் டீலிங் தனிப்பட்ட ஒரு விஷயம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அதை செப்பரேட்டில் அடித்து அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. யார் வந்தாலும் இந்த பார்த்துக்கப்பா புலி லட்சினை பொறிக்கப்பட்ட செப்பேடு இது அப்படின்னு பார்த்துக்கொண்டதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். நம்ம இந்த 6வது ஆண்டுக்கு வருவோம். இவர் எமக்கு ஆண்டு 6 நாள் 124ன்னு சொல்கிறாரு. அப்போ 1020வது வருஷம் நான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது அந்த செப்பேடு மூலமாக தெரியுது. ஆனால் சமஸ்கிருத பகுதியில் என்ன சொல்லுது, கங்கை கொண்ட சோழன் அப்படின்னுது. அவர் கங்கைக்கு படையெடுத்து போனது 1025. அதாவது இந்த செப்பேடு எழுதப்பட்டு 5 வருஷம் கழித்து தான் வந்து அவர் கங்கைக்கெல்லாம் அவர் போகலைங்க. அது ஒரு தனி கதை. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இவங்க அப்பா காலத்துலேயே வந்து தங்கச்சி குந்தவையை வந்து அங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல விமலாயுத்தனுக்கு. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கத்தானே செய்வான். அவன் பேர் ராஜேந்திரன் நரேந்திரன்னு பேர். அவன் என்ன பண்ணிட்டா, அண்ணன் பேரில் இருக்க பாசத்தில் அண்ணன் பேரையும் சேர்த்து ராஜேந்திர நரேந்திரன்னு பேர் வைக்கிறான். விமலாயுத்தன் இறந்ததுக்கப்புறம் ராஜேந்திர நரேந்திரனை வந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவன் ஹாஃப் பிரீடு, பாதி தமிழ் பாதி தெலுங்கு.
இங்கே நம்ம ஆளுங்க சொல்கிறாங்களா அவன்லாம் வந்தேரினா அது மாதிரி அவனையும் வந்தேரின்னு தானே சொல்லியிருப்பாங்க. சொல்லி அங்கே ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்கு, ஆனால் பட்டத்து ராணி யார், குந்தவை தான் பட்டத்து ராணி. அப்போ முறைப்படி பார்த்தா பட்டத்து ராணியோட மகனான ராஜேந்திர நரேந்திரன் தான் அடுத்த ராஜாவாக வரணும். ஆனால் அங்கே லோக்கலில் இருக்க மந்திரிங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 2வது ராணியோட பையனை, ஏன்னா அவன் முழுக்க சாளுக்கியா பிளட்டு, அப்பா விமலாதித்தன், அம்மாவும் சாளுக்கியா, ஃபுல் தெலுங்கு, இவர் 50 தெலுங்கு 50 தமிழ்ன்றதுனால இவனை ஓரம் கட்டி அவனை ஆகணும்னு பார்த்துருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ராஜேந்திரன் நரேந்திரன் நேராக ஃபோன் அடிச்சு, அங்கிள் மாமா இங்கே ஒரே ப்ராப்ளம் பண்ணுறாங்க மாமா, அதானே சொல்லுவார். ஏன்னா அவங்க மாமா தாய் மாமன் வந்து பெரிய சக்கரவர்த்தி, அவர் ஏன் வேறு யாரையாவதுலாம் போய் உதவி கேட்கணும், ஓவர் த ஃபோன் தான் மேட்ரு. ஒரு ஆள் அனுப்பிச்சார், இவர் நேராக என்னடா பண்ணுறீங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். வந்தோடனே ஐயோ சார் நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் மாமா அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க அவங்க இருந்தவங்கலாம். இருந்தாலும் அவர் அதோட விடலை. அங்கே இருந்து அவங்க அப்பா காலத்தில் எங்கெல்லாம் முடியலையோ அந்த ஏரியாவெல்லாம் தேடி பிடிக்க ஆரம்பித்தார். வந்தாச்சு இல்லை, இவ்வளோ தூரம் வந்தோம், எல்லா இடத்தையும் ஆட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அங்கே போனவர் சாளுக்கிய நாட்டிலே உட்காந்துட்டார். இவரோட படைகள் தான் திருப்பி கங்கை வரலாம் போய் ஏற்கனவே இவனுங்க வந்து செட்டப் ஏதாவது ஒரு டைப் போட்டிருப்பாங்கல்ல, பக்கத்தில் இருக்க வங்க தேசம், கலிங்க தேசம், ஒட்ட தேசம்னு எல்லா எங்கெல்லாம் டைப் இருக்குதுன்னு பார்த்தா அவங்களெல்லாம் போல அடிச்சு காலி பண்ணுன்னு எல்லாரையும் அடித்து காலி பண்ணிட்டு மருமகனுக்கு ஃப்யூச்சரில் கூட அந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. பண்ணி வச்சுட்டது மட்டும் இல்லை, அவங்க அப்பா காலத்துலேயே ஜெயிக்க முடியாமல் இருந்ததுன்னு சொன்னேனே மானியக்கேடம், அந்த மானியக்கேடத்தையும் அப்போ தான் ஜெயிக்கிறார். ஜெயிச்சுட்டு வந்துட்டார். வந்தவர் கங்கை கொண்ட சோழபுரம்லாம் அவர் பேர் வைக்கலை. நம்ம பார்த்த அந்த தமிழ் பகுதி கல்வெட்டு என்ன சொல்லுது, முடிகொண்ட சோழபுரத்து சனி மண்டபத்தில் அமர்ந்திருந்தேன். முடிகொண்ட சோழபுரம் தான் அதுக்கு பேர் வச்சுருந்துருக்காரு. முடிகொண்ட சோழபுரம்ன்ற என்னுடைய தலைநகரத்தில் என் அரண்மனையில் சனி மண்டபம், அதுக்கு அந்த மண்டபத்துக்கு சனி மண்டபம்னு பேர் வச்சுருந்துருக்காரு. சனி மண்டபத்தில் அமர்ந்திருந்த போது இந்த பிடாரன் மகாபிடாரன் வந்து என்கிட்ட கேட்டார், அப்போ கொடுத்த தானம்னு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ எத்தனை போய் பாருங்கள். முதல்ல அதுக்கு அந்த ஊருக்கே பேர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கிடையாது. கங்கையிலேருந்து தண்ணியெலாம் கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற பேரே கிடையாதுன்றப்போ, ஏன்னா அதோட பேர் முடிகொண்ட சோழபுரம் ராஜேந்திரன் காலத்தில். அப்போ அந்த பேரே கிடையாதுன்றப்போ எங்கேருந்து தண்ணியை கொண்டாந்து ஊற்றுனாங்க, அதுவும் கிடையாது. 3வது இது மாதிரி தண்ணியை கொண்டாந்து ஊற்றுனாருன்னு இவங்க சொல்கிற ஆதாரம் எதுனா இந்த திருவாலங்காடு செப்பேடை தான் ஆதாரமாக கொடுக்குறாங்க. வேறு எந்த செப்பேடோ வேறு எந்த கல்வெட்டையும் காமிச்சு இதுலேயே இருக்குது பாருங்கள் கங்கை கொண்ட சோழபுரம்லாம் சொல்லலை. இந்த செப்பேடை காமிச்சு தான் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு. ஆனால் இந்த செப்பேட்டில் தமிழில் என்ன சொல்லுது, இது முடிகொண்ட சோழபுரம், இது கங்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. கங்கையை பற்றி பேச்சே கிடையாது. ஏன்னா கங்கைன்ற ஈவெண்ட்டே வந்து 1025 தான் நடக்குது. இந்த செப்பேடு எழுதப்பட்ட காலம் 1020. இதை வந்து ஒரு வெங்கையான்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையில் உள்ளவர், வரலாற்று துறை கிடையாது, தொல்லியல் துறையை சார்ந்தவர். அவர் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த தமிழ் பகுதி அந்த செய்தி அந்த சம்பவம் நடந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த சமஸ்கிருத பகுதியில் முதல் பார்ட், அதை 2 பார்ட்டாக வேறு பிரிச்சுக்கிறார். முதல் பார்ட்டு குறைஞ்சது 20 வருஷம் கழிச்சு தான் எழுதப்பட்டிருக்கும். இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கெலாம் எழுதலை, ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் எழுதப்பட்டிருக்கும். அதுவும் அதில் இருக்க செகண்ட் பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கான்செப்ட்லாம் இருக்க, இதெல்லாம் ஒரு 150 வருஷம் கழிச்சு எழுதப்பட்டிருக்கு அப்படின்றார். அதுக்கு வந்து அவர் பயன்படுத்தியிருக்க சயின்டிஃபிக் மெத்தடுக்கு பேர் பாலியோகிராஃபின்னு பேர். பாலியோகிராஃபின்னா அந்த எழுத்துக்களை கையெழுத்து வடிவம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கல்வெட்டில் ஒவ்வொரு கல்வெட்டுக்கும் செப்பரேட்டுக்கும் அந்த எழுதக்கூடிய எழுத்து வடிவம் இருக்குல்ல, அந்த சமஸ்கிருத எழுத்து வடிவங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த கங்கை கொண்ட சோழபுரம் மேட்டர்லாம் இருக்கிற பகுதி 1020 150 வருஷம் கழித்து எழுதப்பட்டதாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த கையெழுத்து அப்படி இருக்குது. அதுலேயும் முதல் பார்ட்டு குறைஞ்சது 1040 தான் எழுதப்பட்டிருக்கும், அதுக்கு முன்னாடி எழுதியிருக்க முடியாது, அந்த கையெழுத்தும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவர் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் இவங்க நமக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த திருவாலங்காடு செப்பேடு தான் ஆதாரம், அவர் கங்கை நீரை கொண்டாந்தார், ஊரை கழுவி விட்டார் அப்படின்னு இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, எதுக்கு செப்பேடுகள், அதுலேயும் குறிப்பாக சமஸ்கிருத செப்பேடை நம்பக்கூடாதுன்னு சொன்னேன்னு. அப்போ இந்த மொத்த செப்பேடில் தமிழ் பகுதியில் எங்கேயாவது ராஜராஜனை பற்றி வருதா, கிடையாது.
வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவர் கோயிலுக்கு தானம் கொடுத்தாரு, அவ்வளோதான். அப்போ அதை பற்றி மட்டும்தான் வரும். அது போகிற போக்கில் இந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு 2 சாத்து விட்டுருக்கிறார். சாத்து விட்டு என்னடா இவ்வளோ நகையாக கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி அதையும் பிடிங்கி அந்த மக்களுக்கு வேளாண் வகையினாலும் இனிமேல் நீங்கள் நேராக கவர்மெண்ட்டுக்கு கேட்டுங்க போதும் அப்படின்னு மாற்றி விட்டு போயிருக்கார். இந்த 2 சம்பவம் நடந்து 3வதாக என்ன நடந்திருக்கு, ஒரு ஆளை வந்து தேர்ட் பார்ட்டி விட்னஸாக கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா அந்த சதுர்வேதி மங்கலத்தை அவங்கள்ட்ட தான் பிடிங்கிருக்கு. அப்போ கையெழுத்து போடுன்னு தேர்ட் பார்ட்டி விட்னஸ் வந்திருக்கு. இந்த தேர்ட் பார்ட்டி விட்னஸ் என்ன பண்ணிட்டாங்க, சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போகும்போது அவர் தான் ஹீரோ, அந்த ஈவெண்ட்டுக்கே அவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி போட்டு ஏதோ ராஜா வந்து அவர் காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க நீங்கள் தீபாரத்தனை காட்டுங்கோ அப்படின்லாம் சொல்லி அப்புறமா யானை மேலே ஏறி சாங்கியம் பண்ணி ஊரை சுற்றி வந்தாருன்ற மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ பொய் கதையும் பேய் கதையும் இருக்கிற இந்த சமஸ்கிருத பகுதியை தான் நமக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, சான்றுன்னு சொல்கிறாங்க. அவன் கங்கையை ஜெயித்தது வந்து நமக்கு பெருமை தாங்க. ராஜேந்திர சோழன் கங்கையை வர ஜெயிச்சான்றது நமக்கு பெருமை தான், அது வரலாறு. ஆனால் அந்த வரலாறை இவங்க எப்படி திரிக்கிறாங்க பாருங்கள். அவன் போனதே எதுக்காகனா புனிதமான கங்கை நீரை இங்கே கொண்டு வரணும்னு போனான் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்துலேயே எதுனா கூட்டு உதைப்பாருன்னு தெரியும். அதனால தான் 150 வருஷம் கழித்து எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா வேறு எங்கேயும் போனால் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 3 இருக்குது. இது பூரா இப்போ நான் சொன்ன இந்த மேட்ரு பூரா சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 3. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் எல்லாமே 2 தொகுப்பு நூல்களில் இருக்குது. ஒன்று எபிகிராஃபிகா இண்டிகா, இன்னொன்று சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஏன்னா சவுத் இந்தியாவில் தான் இன்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தின்றதுனால அதுக்கு தனியாக 3 வால்யூம் போட்டாங்க. எபிகிராஃபிகா வந்து ஆல் ஓவர் த இந்தியா. இந்த எபிகிராஃபிகா இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 40 வால்யூம் இருக்குது. சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய வால்யூம் இருக்குது. இதில் இது 3வது வால்யூமில் இந்த நான் சொன்ன இந்த திருவாலங்காட்டு செப்பேடோட சமஸ்கிருத பகுதி சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது, தமிழ் பகுதி தமிழ்லேயும் இருக்குது, 2த்தோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. அதோட இங்கே ஆங்கிலத்தில் அர்த்தமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. திருவாலங்காடு செப்பேடு தான் ஆதாரம். அதை வச்சு தான் பொன்னியின் செல்வன் எழுதினாரும்பாங்க. பொன்னியின் செல்வன் மட்டும் இல்லை, அதான் நம்ம சொன்னேன், ஒரு செங்கலை உருவணும்னா ஒன்று உருவிக்கிட்டே வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இதோட நம்ம விட வேணாம். இன்னும் 2-3 செப்பேடையும் பார்த்துருவோம் அடுத்த எபிசோடில். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். தயவுசெய்து புத்தகம் வாங்கி என்னுடைய பணிக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் புத்தகம் வாங்க எனக்கு அது ஒரு ஆதரவாகவும் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முறையில் இருக்கும், ஒரு மாரல் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக புக்கு வாங்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த எபிசோடில் ராஜராஜனோட செப்பேடை எடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.